ஆனால் கரெக்டாக அவங்க வாங்கி ஒரு வாரத்துக்குள்ளாக எல்லாருக்கும் ஒரு அமௌண்ட் இந்த ஊரடங்கு காலத்தில் சோதனம் உதவி செய்தார். எல்லாரும் பேங்க்லையும் வந்துச்சு. அதான் முறை, முதல் முறை சோதனம் என் வாழ்க்கையில் எனக்கு பணம் போட்டது ஐயா தான். இல்லையா, யாருமே எனக்கு பணம் போட்டதில்லை. முதல் முறை எனக்கு ஒரு அமௌண்ட்டு பணம் போட்டாங்க. அது நம்ம எனக்கு மட்டும் எனக்கு போட்டது போல எல்லாருக்கும் மையத்தில் ஒரு 50 பேருக்கு பணம் போட்டேன். அவங்க பேர் கேட்டேன், பேருக்கு சொல்லுங்க ஐயா, ஐயாவுடைய பேர் சொல்லுங்க. பேரெல்லாம் தேவையில்லை, இடம் சொல்லுங்க, இடத்தையாவது சொல்லி ஜெபம் பண்ணிக்கணும், இடம் பேரும் தேவையில்லை அப்படின்னு. சரி, ஊரடங்கு முடிஞ்சு இப்போ எல்லாம் முடிஞ்ச பிறகு ஐயாட்டு சொன்ன, ஐயா செய்திக்கு வருவாங்களா, இந்த வார்த்தை பேசுவாங்களா இப்போ மக்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது சைன் கொண்டு நாட்கள் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் சுவிசேஷகராக பணி செய்கிறார்கள். ஸ்தோத்திரம். தேசத்திலே தேவனுக்காக வேலை செய்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக பல இடங்களுக்கு அவர்கள் சென்று ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆயிரக்கணக்கான சுவிசேஷகர்கள் தேசத்தில் இருக்கிறாங்க. ஆனால் ஜெபிக்கிறவர்களை கண்டுபிடிக்கும்படியாக தேவன் தம்முடைய மகனுக்கு வெளிப்படுத்தின ஐக்கியத்தை அவர்கள் வந்து இப்படி ஒரு சின்ன காரியத்தை செய்தபடினால் அவர்களுக்கு நம்ம ஐக்கியத்திலிருந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்கோம். இந்த 7 மாதத்தில் ஜெபிச்ச நமக்கு அவர்கள் ஒத்தாசையாக இருந்ததற்காக அவர்களை பாராட்டி சொல்றோம். எக்ஸலன்ட் இவாஞ்சலிஸ்ட் இன் சென்னை அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுக்க இருக்கிறோம். ஆமென். சொல்றதுக்கு முன்பு ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவிக்க நம்முடைய முறைமையின்படி ஐக்கியத்தில் வருகிற சொல்ற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நாம் கணப்படுத்த வேண்டும். ஒருவன் எனக்கு ஊழியர் செய்தாலும் அந்த பிதாவாக என்ன செய்வார், கணப்படுத்த. அந்த அடிப்படையிலே இந்த ஐக்கிய சார்பாக ஐயா அவர்களை கனப்படுத்தி சால்வை அணிவித்து கனப்படுத்தி அவர்களுக்கு இந்த அவார்டு கொடுத்து நாங்கள் அவர்களை கௌரவப்படுத்த விரும்புகிறோம். ஆண்டவருக்கு ஊழியர் செய்கிற நம்முடைய தாசனை தொடர்ந்து நாங்கள் பயன்படுத்தும்படியாக இப்பொழுது நம்முடைய பிஷப் உண்மையான டேவிட் பாண்டியன் ஐயா அவர்கள் சால்வையை அணிவித்து அவர்களை கனப்படுத்தி கௌரவிப்பார்கள். எல்லாரும் எழுந்து ஒரு நிமிஷம் கரங்களை தட்டலாமா? எல்லாரும் எழுந்து ஒரு நிமிஷம் கரங்களை தட்டலாம். இந்த வேளையில் நம்முடைய சமீப சாமியார்கள் இந்த அவார்டு அவர்களுக்கு வழங்கி அவர்களை கௌரவப்படுத்துவார்கள். ஆமென். இந்த மாமனிதனை, இந்த தீர்க்கதரிசியை, இந்த தேவ மனிதனை அறிமுகப்படுத்திய அருமையான சூத்திரம் நம்முடைய சகாயம் ஐயா அவர்களை சோதரம் சார்பை அணிவித்து அருமையான ஐயா அவர்கள் கணப்படுத்துகிறாங்க. சோதரம் பேசுகிறோம். தேவன் நல்லவர். தேவனையிலே நம்முடைய ஸ்தலம் போடுற ஐயா அவர்கள் இன்றைக்கு இந்த ஜபத்திலே கலந்து கொண்ட இன்னொரு ஒரு பாக்கி இருக்கிறது. டாக்டர் அல்போன்ஸ் ஐயா அவர்கள் இந்த அவார்டு பெற்றுக்கொள்வார்கள். அதோடு கூட ஐடி கார்டும் பெற்றுக்கொள்வார்கள். சோதனை சுமதி அவர்கள் ஐடி கார்டு பெற்றுக்கொள்வார். ஐக்கியத்துடைய ஐடி கார்டு அவர்கள் வாங்கலாம். விசிரமாக வாங்க. ஸோ நீங்கள் கொடுங்க. ஸோ கருத்து நல்லவன். நம்முடைய நிகழ்வுகள் முடிந்தது. இப்பொழுது நம்முடைய இன்னும் சில வார்த்தைகளை சொல்லி முடிப்பார்கள். அதற்கு பின்பு நம்முடைய ஐக்கியத்திலிருந்து ஒருவர் நன்றி தெரிவிப்பார்கள். அதற்கு பின்பு ஐயா அவர்களுக்கு இந்த
சோதரம் செய்தி கொடுக்கும்படியாக சோதரம் அருமையான சோதரம் தேவசகாய ஐயா அவர்கள் அறிமுகப்படுத்துவார்கள். இப்பொழுது நம்முடைய சகோதரர் ஐயா அவர்கள் சில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய கந்தச்சாமி பகுதியில் தீர்க்கச்சென்னை தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கிய குழுவின் சிறப்பு ஆசிரியர் கூட்டத்திற்கு தலைமை பிஷப் டாக்டர் எஸ் ராஜ் ஐயா தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கிய தலைவர் அவர்களுக்கு, முன்னிலை பிஷப் டாக்டர் சங்கீத சாமுவேல் ஐயா MSS ட்ரஸ்ட் நிறுவனர் இயக்குனர் தலைவர் மற்றும் கடைசிக்கால எழுப்புதல் சபை போதகர் அவர்களுக்கு, தேவ செய்தி கொடுக்கும்படியாக வந்திருக்கிற தேவ ஊழியர் இவாஞ்சலிஸ்ட் கிப்சன் சாமுவேல் ஐயா அவர்களுக்கு, கிப்சன் சாமுவேல் ஊழியர்கள் நடத்தி கொண்டு வருகிறார் பாஸ்டர் வி தேவசமயம் ஐயா அவர்களுக்கும், இயக்குனர் பிஷப் டாக்டர் ஸ்டெல்லா ராணி அம்மா அவர்களுக்கும், தென்சென்னை தலைவர் பிஷப் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்களுக்கும், கிழக்கு சென்னை தலைவர் தேவசித்தம் ஐயா அவர்களுக்கும், துணைத் தலைவர் பாஸ்டர் தேவநேசன் ஐயா அவர்களுக்கும், பாஸ்டர் அல்போன்ஸ் ஐயா அவர்களுக்கும், பாஸ்டர் இமானுவேல் ஐயா அவர்களுக்கும், பாஸ்டர் குணசேகரன் ஐயா அவர்களுக்கும், பாஸ்டர் ஸ்டான்லி ஆசீர்வாதம் ஐயா அவர்களுக்கும், பாஸ்டர் ஜேம்ஸ் மார்டின் ஐயா அவர்களுக்கும், பாஸ்டர் ஜான் வெஸ்லி ஐயா அவர்களுக்கும், சுவிசேஷர் வைத்தியர் எபினேசர் ஐயா அவர்களுக்கும்,
சுவிசேஷர்கள் பால்ராஜ் ஐயா அவர்களுக்கும், சுவிசேஷர்கள் மோசஸ் ஐயா அவர்களுக்கும், வந்திருக்கிற தேவ ஊழியர்கள் சகோதரர்கள் மற்றும் சகோதரர்களை தேவ ஊழியர்கள் சபைக்கும் சார்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது முக்கியமான நேரத்தில் வந்திருக்கிறோம். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவ சகாயம் ஐயா அவர்கள் நம்முடைய செய்தியாளரை அறிமுகப்படுத்தி மத்தியிலே அவர்கள் உங்களுக்கு செய்தி அளிக்க வரவேற்பு கொடுப்பார்கள். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அதற்கு புதிய ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால காட்ஸ் மினிஸ்டர் ஃபெலோஷிப் பிரேயர் ஃபெலோஷிப் ஜெபாய் நன்றி செலுத்துகிறேன். அருமையாய் அவர் ஜெவராஜ் ஐயா பிஷப்பாக இருந்தாலும் எனக்கு அவர் நல்ல நண்பர். நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் ஊழியர் செஞ்சுட்டு இருந்தார். அந்த நாட்டில் மறக்க முடியாது. கர்த்தர் இப்படி ஒரு தரிசனத்தை கொடுத்து பாருங்க, எல்லா ஊழியரும் செஞ்சிடலாம். இந்த ஊழியரை கூப்பிட்டு ஊழியர்களுக்கு பெரிய ஒரு திருவிழா அமைச்சு சொல்ல மாட்டேங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஊழியர்களை இணைத்து கடந்த ஆண்டு என்ன சிஎம் காங்கிரஸ் பொங்கல்ல ஒரு ஃபெலோஷிப்ல என்னை கூப்பிட்டு அங்கே கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஊழியக்காரர்களை தொடர்ந்து நடத்திட்டு இருந்தார். அதை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்படி நாங்கள் வேலை செஞ்சுட்டு அவர் எங்கேயோ போயிட்டார், தூத்துக்குடி போயிட்டார். கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சாரு. திடீர்னு ஒரு மீட்டிங்கில் தான் சந்தித்தோம். சார் மோகன் சி தாசஸ் மீட்டிங்கில் தான் அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் சந்தித்தோம். அப்படி கேட்கும்போது தான் ஒரு நட்பு தொடர்ந்தது. ரொம்ப சந்தோஷம். இந்த ஐக்கியத்தில் நீங்கள் தொடர்ந்து இப்போ சென்னையை நாளாக பிரித்து ஐக்கிய ஊழியரை கூடி இந்த மாதிரி ஜபங்கள்லாம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஊழியம், அவசியமான ஊழியம். கர்த்தர் நல்ல ஒரு தரிசனத்தை கொடுத்து இந்த தாசன் மூலம் குடும்பத்தின் மூலம் அநேக ஊழியர்களை இணைத்து நம்ம பகுதிக்கு, நம்முடைய பட்டணத்திற்கு, தேசத்திற்கு, ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற அந்த நல்ல ஊழியத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்ம மத்தியில் வந்திருக்கிற அருமையான சுவிசேஷகர் தீர்க்கதரிசி திரு கிப்சன் சாமுல் அவர்களை நானும் இந்த ஆண்டு தான் அறிஞர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி தான் அவங்க அறிமுகமானாங்க. ஆமென் சொல்லுங்க. இவர் அறிமுகப்படுத்தினவர் என்னுடைய நண்பர் ஒருத்தர் கனடாவில் இருக்கிறாரு. அவர் அறிமுகப்படுத்தினார். அந்த நாள்ல இருந்து நல்ல ஒரு தேவ ஒரு மனிதன். ஆமென் சொல்லுங்க. ஆளு பார்த்தா அப்படி இருக்கிறார் நீங்க நினைக்காதங்க. ஆமென் சொல்லுங்க. வயசு கம்மி தான். நல்ல படிச்ச மனிதன். நல்ல காருண்யா யூனிவர்சிட்டியில படிச்ச தெய்வ மனுஷன். நல்ல பொசிஷன்ல நல்ல வேலையில் இருந்தவர். கர்த்தர் அழைத்து இந்த ஊழியத்துக்காக நம்ம நாட்டில் மாத்திரமல்ல பல தேசங்களுக்கு கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி வருகிறார். விசேஷமாய் அவர் ஊழியர்களை நேசிக்கிற ஒரு நல்ல தேவதாசன். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த லாக்டவுன் பீரியட்ல எனக்கு திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணாங்க. பாஸ்டர், ஒரு 120 பாஸ்டர்ஸ் எனக்கு அவங்க அக்கௌண்ட் நம்பர் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு திடீர்னு கால் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் வாங்கினேன். அதே மாதிரி நண்பர் ஜெவராஜ் அவர்களையும் தொடர்பு கொண்டேன். இவங்க ஒரு 50 பேர் அனுப்புனாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே கொடுத்தோம். எல்லாருக்கும் அவர் டீமாக ஒரு ஊழியர் செய்வதன் மூலம் தன்னால் ஏங்க உதவியை செய்தார். அதை சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா, இன்னைக்கு முகம் தெரிஞ்சவங்க, பார்த்தவங்க, தேவையோடு இருந்து பழகினவங்களே உதவி செய்ய மாட்டாங்க. நம்ம அவருக்கு முன்ன பின்ன நீங்க ஒரு சிலர் அதில் பயன்பட்டுருக்கலாம். யாராச்சும் அவரை பார்த்துருக்கீங்களா? ஆனா முகவரி தெரியாதவர்கள் ஊழியருக்கு கர்த்தர் உதவி செய்ய கர்த்தர் கிருபை செய்ய.
நல்ல ஒரு தேவ மனுஷன், நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வாலிபர்களுக்கு, திருச்சபைகளுக்கு, ஊழியர்களுக்கு, திருச்சபை போதர்களாக அவங்க தொடர்பு கொண்டு அவங்க சபைகளை தலைங்க நல்ல தீர்க்கதரிசன வார்த்தைகளை கொடுத்து மக்களுக்கு தேவையான ஒரு வாழ்க்கையில கடந்து போகிற பிரச்சனைகளை கர்த்தர் முன்குறித்து அவர் நடத்துகிற நல்ல ஒரு ஊழியத்தை செய்கிறார். அவங்க டிவியில கூட வராங்க, தமிழ் டிவிலையும் நம்பிக்கை டிவியிலும் உயிர்ப்பிக்கும் நேரம் அங்கே ஒரு வருவ டைம் அவங்க சொல்லுவாங்க, முடிஞ்சா நீங்கள் பாருங்க. கர்த்தர் இந்த மகனை கொண்டு கர்த்தர் தொடர்ந்து அவருக்கு அழைத்துவாங்க. நம்ம என்ன செய்யணும்? ஜெப ஐக்கியத்தில் தொடர்ந்து ஜெபிக்கிறீர்கள் என்று நான் அறிவேன். தொடர்ந்து அவர்களுக்காக விசேஷமாக எங்களுக்கு ஜெபிக்கும்படியாக நான் பெற்றுக்கொள்கிறேன். கர்த்தர் மீதியான நேரத்தை அவருடைய கையில் கொடுப்போம். கர்த்தர் இந்த நாளில் எப்படி ஆவியான வழி நடத்துகிறாரோ நிச்சயமாக நான் அறிவேன். நிச்சயமாக உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆவியான திருப்திப்படுத்தி அனுப்புவார். கரங்களை ஆண்டவர்களாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்கள். என்னை அழைத்த, என்னை அறிமுகப்படுத்தின உங்கள் போதலுக்கு, அவன் பாஸ்டருக்கு ரொம்ப நாள் கழித்து சங்கீத சாமுவேலையாவது பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். சங்கீதத்தையும் பார்த்தாச்சு, சாமுவேலையாவையும் பார்த்தாச்சு. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். இந்த எஃபெக்ட், டிலே எல்லாம் கட் பண்ணுறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுக்கு இல்லை, டிலே கிடையாது, ஒன்றும் கிடையாது. டிலே எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம வாய்ஸாக வெளியே போகணும். நாம சொல்லணும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி எழுதி நிற்போம். ஆண்டவர் சமூகத்தில் நான் ஒரு சாதாரண ஒரு சுவிசேஷகர், என்னை போதகர் என்று சொல்லி அழைப்பார். நிறைய இடத்துல விசுவாசிகள் பாஸ்டர்ஸ்னுவாங்க, பாஸ்டர் கிப்சன் சாமுவேல் கூடுவாங்க. நான் சொல்லுவேன், நான் எப்பயுமே போதகர் என்று சொல்லி நான் அழைக்கப்படுவதற்கு நான் பார்க்கிற நல்ல அந்த அழைப்பை பெற்றவர்கள், அந்த அழைப்புக்குரியவர்கள் மிகுந்த கணக்குக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் நான் எப்பயுமே என்னை சுவிசேஷம் என்று சொல்லி தான் நான் அழைப்பேன். ஐயா என்னை அழைத்த பொழுது ஒரு டேட் கொடுங்க, இந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் பேசணும் அப்படின்னு சொன்ன பொழுது நான் சொன்ன முதல் வார்த்தை, பாஸ்டர்ஸ்லாம் நான் பேசுகிற அளவுக்கு நான் ஒரு பெரிய ஆள் கிடையாதுங்க, நான் ஒரு சாதாரணமான ஒரு ஆள், பாஸ்டர்ஸ்க்கு நான் பேச வரல, பாஸ்டர்ஸ்க்கு பேசுகிறதுக்கு நான் கண்டிப்பாக நான் வரமாட்டேன் அப்படின்னு தான் சொன்னேன். நீங்கள் கேட்டு பாருங்க, பாஸ்டர் நான் டேட் கொடுக்கல, முதல்ல வேண்டாங்க நீங்கள் சொல்லிடுங்க, வேண்டாம்னு சொல்லிடுங்க, சபைக்கு கூப்பிடுங்க, நான் பேசிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லையா, நீங்கள் இந்த கொரோனா டைமில் நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க, கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். சரி, அதுக்கப்புறம் சரி ஜோம் பண்ணேன். ஆண்டவருடைய ஒரு வழிநடத்துதல் இருந்ததுனால இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்பாக என்னை நிறுத்தியிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இங்கே வந்திருந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. கர்த்தர் நிச்சயமாக ஏதோ ஒரு நோக்கத்தோடு நீங்கள் இந்த ஒரு மணி நேரம் மாத்திரம், இந்த ஒரு மணி நேரம் மாத்திரம் நீங்கள் ஒரு சபையினுடைய போதகர், நீங்கள் ஒரு சுவிசேஷகராக இருக்கலாம், நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கலாம், நீங்கள் ஒரு சபைக்கு ஒரு 50 பேரோ இல்லை 3 பேரோ எத்தனையோ விசுவாசிகளுக்கு நீங்கள் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாராக இருக்கலாம். நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக ஒரு சிறியவனாக, ஒரு எளியவனாக இருக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் மறந்துடுங்க. உங்களுக்கும் சில போராட்டங்கள் இருக்கும், உங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும், உங்களுக்கும் தனிப்பட்ட விதத்தில் ஒரு ஏதோ ஒரு காரியம் இருக்கும். நீங்கள் ஆண்டவர் அதை இன்றைக்கு சந்திக்கும்படியாக கர்த்தர் இறங்கி வரப்போகிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற நாங்கள் இங்கே பேசுகிற சத்தம், இங்கிருந்து வெளியே வருகிற சத்தம் எல்லாம் ஒருவேளை அது ஆறுதல் சத்தமாக இருக்கலாம், ஒரு எச்சரிக்கை சத்தமாக இருக்கலாம், இல்லை உங்களை இன்னைக்கு உயிர்ப்பிக்கிற ஒரு சத்தமாக இருக்கலாம். அது எப்படிப்பட்ட சத்தமாக இருந்தாலும் சரி, இங்கிருந்து வருகிற சத்தம் ஆண்டவரிடத்திலிருந்து வரப்போகிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம் மத்தியில் அடுத்த 1 மணி நேரம் உங்கள் மத்தியில் ஆண்டவர் ஊழியம் செய்ய போகிறார். வருஷத்து ஆவியான ஒரு ஊழியம் செய்ய போகிறார். உங்களுக்கு இருக்கிற அழைப்பு, உங்களுக்கு இருக்கிற அந்த சபை, நான் இப்படிப்பட்டவன், அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு அப்படியே உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், போராட்டம் இருக்கும். ஆண்டவருடைய பாதத்தில் அப்படியே இன்றைக்கு ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன் உங்களை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உங்கள் மத்தியில் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி
அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல, உங்களுக்குன்னு பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, உங்களுக்குன்னு தேவைகள் இருக்குல்ல, உங்களுக்குன்னு போராட்டங்கள் இருக்குல்ல, உங்களுக்குன்னு பாடுகள் இருக்குல்ல, அதை உங்களுக்கு சந்திக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குல்ல, அதை உங்களுக்கு உருவாக்கும்படியாக, அதை உங்களுக்கு சந்திக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். ஒரு சிம்புக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாக இறங்கி வந்திருக்கிறார். இந்த நாளில் இருந்து, இந்த போதகருடைய ஐக்கியத்தில் இருந்து, இந்த மீட்டிங்கில் இருந்து ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது. இதுவரைக்கும் பார்த்த மகிமையை காட்டிலும் இதை காட்டிலும் அதிகமான மகிமை நீங்க பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் பார்த்த காட்டிலும் அதிகமான மகிமை கர்த்தர் வாழ்க்கையை உணவு செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Holy Spirit. ஒவ்வொரு மீது கர்த்தர் இறங்கி வருவீராக, ஒவ்வொரு மீது இறங்கி ஒவ்வொரு மீது இறங்கி வருவீராக. தேவ ஆவியானவர் இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம். தேவ வல்லமை இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, தொடங்கின உடனேயே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய பிரசன்னத்தினால் இந்த அறையை நிரப்பிவிட்டு, இந்த ஸ்வலாகத்தை நிரப்பிவிட்டு, இந்த சபையை நிரப்பிவிட்டு நீர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர். ஒவ்வொருவருடைய வாழ்க்கை கர்த்தர் மாற்றுகிறார். அவர்களோடு சேர்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் கிருபை செய்கிறார். கர்த்தர் கிருபை செய்கிறார். எல்லா பலவீனங்களும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா சூழ்நிலைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். Thank you, Holy Spirit. Oh, hallelujah, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தை நோக்கி நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். உங்க கரத்தை நோக்கி நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல எஜமானன் கரங்களை பார்ப்பது போல் வேலைக்காரன் உம்மை நோக்கி பார்க்கின்றேன். நல்ல எஜமானனின் கரங்களை பார்ப்பது போல் வேலைக்காரன் உம்மை நோக்கி பார்க்கின்றேன். இயேசு கண் பார்த்தால் அதிசயமே, உன் கரம் தொட்டால் அற்புதமே. இயேசு கண் பார்த்தால் அதிசயமே, உன் கரம் தொட்டால் அற்புதமே. உன் கண்ணசைத்தால் போதும் கவலைகள் தீரும், இன்னல்கள் மறைந்து விடும், துன்பங்கள் மாறிவிடும். நல்ல எஜமானனின் கரங்களை பார்ப்பது போல் வேலைக்காரன் உம்மை நோக்கி பார்க்கின்றேன். நல்ல எஜமானனின் கரங்களை பார்ப்பது போல் வேலைக்காரன் உம்மை நோக்கி பார்க்கின்றேன். தகப்பனே, ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீ பேசுவீராக, எங்களோடு கூட நீ இடைப்படுவீராக. உங்க நாமம் மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். கர்த்தர் என்னை மறைத்து வெளிப்படுங்கப்பா. நான் தகுதி இல்லாதவன் ஆண்டவரே, இந்த இடத்துல நிற்பதற்கும் ஆண்டவருடைய தாசர்களுக்கு முன்பாக அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு நான் தகுதி இல்லாதவன். ஆண்டவரே, என்னை மறைத்து நீர் பேசும் உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே அப்பா வெளிப்பாடுகளை கேட்கும்படியாக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீர் என்று சொல்லிதான் நாங்கள் வந்திருக்கிறோம். பேசுவீராக, மறைத்து வெளிப்படுவீராக. உங்க நாம மகிமைப்பட போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. நீங்க பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் பரலோக நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். மறுபடியும் ஒரு விஷயம் கூட, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிற அத்தனை ஊழியர்களுக்கும் அத்தனை போதர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பிஷப் சங்கீத சாமுவேல் ஐயா அவர்கள்
பிஷப் ஐயா, பாஸ்டர் ஐயா, ஐயரே தான் நாங்கள் கூடுவோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். என்னுடைய பேர் கிப்சன் சாமுவேல், சுவிசேஷகர் கிப்சன் சாமுவேல். இந்த சென்னை பட்டணத்தில் கேகே நகர் பக்கத்தில் இருக்கிற எம்ஜிஆர் நகர் பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன், சிஎஸ்ஐ மெம்பர் தான். ஆனால் கர்த்தர் என்னை வேறு பிரித்து எடுத்தார். கர்த்தர் சரியான நேரத்தில் என்னை கர்த்தர் அழைத்தார். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு ஆம்பிஷன் இருந்துச்சு, ஒரு பெரிய ஒரு எண்ணம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சுன்னா டாக்டர் ஆகணும் அப்படின்ட்டு. அதுக்கு உண்டான எல்லா காரியங்களையும் என்னுடைய ஸ்கூலில், என்னுடைய பள்ளியில் செஞ்சாங்க. ஆனாலும் நான் உலக பிரகாரமாக உலகத்திற்கு பின்பாக ஓடிக்கொண்டு இருந்ததுனால ஆண்டவர் ஒரு தடையை பண்ணினார். அதுக்கு பிற்பாடு நான் 12க்கு அப்புறம் 12வது வகுப்புக்கு அப்புறம் நான் என்னால் படிக்க முடியல. 2 வருஷம் டாக்டர் எங்கே இருக்குது, செருப்பு கடை எங்கே இருக்குதுன்னு பாருங்க. செருப்பு கடையில் உட்காந்து செருப்பு ஊற்றிட்டு இருந்தேன். அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு. என் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். 2 வருஷம் அப்படி செருப்பு கடையில் இருந்தேன். ஆனால் ஒரு நாள் இந்த 2007 இந்த டிசம்பர் நாட்களில், கிறிஸ்மஸ் நாட்களில் இயேசு என்னுடைய உள்ளத்தில் என்னை தேடி வந்து என்னை சந்தித்து என்னுடைய இருதயத்தில் முதல் முறையாக பிறந்தார். அன்றையிலிருந்து என் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது, என்னுடைய சூழ்நிலை மாற ஆரம்பித்தது. அது 2008 கர்த்தர் படிக்கும்படியாக வாசலை கர்த்தர் திறந்தார். கார்னியா யூனிவர்சிட்டியில் பிடெக் படித்தேன். வேலை கிடைக்கல. நான் வேலை தேடிட்டே இருந்தேன். ஆனால் என்ன விட ஏதோ ஒரு அனுபவம், இந்த அனுபவத்துக்குள்ளாக, அந்த பாதைக்குள்ளாக கர்த்தர் என்னை கொண்டு போனார். அப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளாக, அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக, தோல்வி ஏமாற்றங்களுக்குள்ளாக கர்த்தர் என்னை கொண்டு போனார். அப்படி நிறைய இன்டர்வியூ, கிட்டத்தட்ட நான் இந்த சென்னையில் இருக்கிற போகாத இந்த சென்னையில் இருக்கிற கம்பெனிஸ்ல, ஐடி கம்பெனிஸ்ல போகாத கம்பெனி, இன்டர்வியூ போகாத கம்பெனியே கிடையாது. இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த மெப்ஸ், இந்த பக்கத்தில் இருக்கிற சிப்காட், இதுல எல்லாம் போகாத கம்பெனி கிடையாது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கம்பெனி இன்டர்வியூ போயிருப்பேன். ஆனால் ஒரு கம்பெனிலையும் எனக்கு வேலை கிடைக்கல. ஏதோ ஒரு அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் என்னை கொண்டு போகிறார். அப்போ எனக்கு புரியல. இப்போதான் எனக்கு வளர்ந்து ஏன் அதனால் அப்படிப்பட்ட தோல்வி, ஏன் அப்படிப்பட்ட ஏமாற்றம் பலருக்கு ஆசீர்வாதமா வைப்பதற்கு. அதுக்கப்புறம் அந்த தோல்விக்கு அப்புறம் மறுபடியும் MBA படித்தேன். SRM காலேஜில் MBA படித்தேன். அதன் பிற்பாடு திரும்பி ஒரு 40-50 கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பேன், கிடைக்கல. அந்த தோல்வி, அந்த விரக்தி. இந்த ஒரு முறை இங்கே அட்வென்ட் சர்ச் இந்த புதுப்பாக்கம் ஒரு இடம் இருக்குங்க, தெரியுங்களா? புதுப்பாக்கம் அந்த பக்கம் இருக்கு. புதுப்பாக்கம், இந்த புதுப்பாக்கத்துல இதே ரோடு போனாதான் வரும். போனா வருங்களா? ஏதோ இந்த புதுப்பாக்கம் அட்வென்ட் சர்ச் உள்ள இருக்குது. அந்த அட்வென்ட் சர்ச்சில் இரவு நேரத்தில் ஒரு இரவு மீட்டிங்கில், ஒரு நைட் மீட்டிங்கில், நைட் ஜபத்தில், நைட் ப்ரேயரில் பேசிட்டு அவங்க சொன்னாங்க. அப்போ எல்லாம் ரொம்ப டெவலப் ஆகாத ஒரு டைம், 2012-11 அந்த டைமில் நீங்கள் இந்த பக்கமாக போனீங்க அப்படின்னா உங்களை வழிபறி பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற பொருளெல்லாம் பிடிக்கிடுவாங்க. அதனால் இந்த சிப்காட் வழி, அந்த ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் சொல்லி அனுப்பினார். இந்த பக்கம் வரும்பொழுது அப்படியே பார்த்துட்டே வந்தேன். விதவிதமான அந்த ஷேப்பில், விதவிதமான கலரில் அந்த ஐடி கம்பெனிஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு பைக்கில் வந்துட்டு இருந்தேன். அப்போ பைக்கில் வந்தேன், இன்னைக்கு நான் காரில் வந்துருக்கிறேன். கர்த்தர் என்னை மாற்றிருக்கிறேன். எனக்கு சூழ்நிலை மாறி இருக்குது. என்னுடைய ஊழியத்தினுடைய அனுபவத்தை தான் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல வந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. அப்போது அந்த நேரத்தில் அப்படி பார்த்துட்டே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் தூரம் போன உடனே எனக்குள்ள ஒரு சோகம், எனக்குள்ள ஒரு துக்கம். ஆனால் என்ன கண்கள் தண்ணீர் வர ஆரம்பிச்சு. அப்படியே அழ ஆரம்பிச்சு. ஆண்டவரே, இதெல்லாம் ஆண்டவரே நீங்க அனுமதிக்காம ஏதாவது எழுதி இருக்குமா? நீங்க அனுமதிக்காம இதெல்லாம் ஆண்டவரே கட்டியிருப்பாங்களா? எவ்வளவு ஐடி கம்பெனி இருக்குது, எவ்வளவு கம்பெனிஸ் இருக்கு, எனக்கு ஒரு வேலை கொடுக்க முடியாதா? அப்போ பல நாட்கள் 150 இன்டர்வியூ தோல்வி அடைப்பதெல்லாம் அழுதுருக்கிறேன், கஷ்டப்பட்டு இருக்கிறேன். ஆனா அன்னைக்கு தான் ஆண்டவர் என்னோட பேசினார். இன்னும் உன்னுடைய அனுபவம், உன்னுடைய தோல்வி, உன்னுடைய ஏமாற்றம் உன்னோடு போகிறது இல்லை, அது உனக்கு வேதனை, மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமா மாறப்போகுது. அநேக வாழ்வுகளுக்கு, அநேக பிள்ளைகளுக்கு கர்த்தர் நான் அதை உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். அதன் பிற்பாடு எனக்கு ஒரு வேலை கிடைச்சு. ஆச்சி மசாலா தெரியுமா? உங்கள் வீட்டில் வாங்கி போடுவீங்களா ஆச்சி மசாலா? அந்த ஆச்சி மசாலா கம்பெனியில் ஒரு ட்ரெயினியாக ஜாயின் பண்ணேன். என் கூட பிடெக் மட்டும் படித்தவன், அந்த நேரத்தில் படித்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அப்போ 30,000 35,000 நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க.
ஆனால் நான் 2 டிகிரி படிச்சுட்டு அது பெரிய காலேஜில் நல்ல ஒரு பெரிய டிகிரியை படிச்சுட்டு நல்லா பாஸ் பண்ணிட்டு நான் வந்து ஒரு 13,000 ரூபா சம்பளத்துக்கு அங்கே ஒரு ட்ரெயினியாக ஜாயின் பண்ணேன். ஆண்டவர் கொடுத்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமாக செஞ்சேன். 6 மாதம் கழிச்சு அந்த ஓனர், அந்த மேனேஜிங் டைரக்டர் என்னை கூப்பிட்டு என்னை பார்த்து சொன்னார், இந்த மாதிரி நீ நல்ல வேலை செய்கிற தம்பி, உனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது, உனக்கு இன்னும் நல்லா உனக்கு நான் ஒரு உயர்வை கொடுத்தேன்னா இன்னும் நீ நல்லா வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாரு. எக்ஸிக்யூட்டிவாக மாற்றி 20,000 ரூபா சம்பளம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொமோஷனை வந்து 1 வருஷம் கழிச்சு தான் கொடுப்பாங்க. ஆனால் நான் நல்லா உற்சாகமாக செய்கிற வேலையை பார்த்துட்டு 6 மாதம் இல்லை 5வது மாதத்துலேயே என்னை கூப்பிட்டு நான் உனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். எக்ஸிக்யூட்டிவ்க்கு அடுத்து சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் 20,000லேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 30,000 தான் சம்பளம் ஏற்றுவாங்க. நான் ஜாப் பண்ணிட்டு இருக்கிறேன், வெளியே ஆண்டவரே எப்படியாவது சம்பளம் எப்படி 30,000 கிட்டையாவது வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொசிஷன் என்ன ப்ரொமோஷன், அந்த பொசிஷன் என்னவா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், பணம் தானே நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாப் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ வெளியே வந்து அவங்க கொடுத்தாங்க, அந்த நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும் பொழுது இனி இந்த நாளில் இருந்து இந்த கம்பெனியோடைய அசிஸ்டன்ட் மேனேஜர் நீங்கள் தான் அப்படின்னு இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, எவ்வளோ சம்பளம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு தான் முக்கியம். அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் திரும்பி பார்த்தா உங்களுடைய சம்பளம் இன்னிலேருந்து 43,000 ரூபா சம்பளம் அப்படின்னு சொன்னாங்க. 2014 2015 ஆண்டவர் இப்படி ஆண்டவர் அந்த இதில் ஆண்டவர் என்னை உயர்த்தினார். அதன் பிற்பாடு ஆண்டவர் முழு நேரம் ஊழியத்துக்கு சொல்லி கர்த்தர் அழைத்தார். அழைத்த பொழுது 2015 ஒரே கேள்விக்குறி, எங்கே போவேன், யாருக்கு தெரியும், யார் என்ன கூப்பிடுவாங்க, என்ன நான் என்ன ஊழியம் செய்வேன், என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது வரைக்கும் நம்ம ஊழியத்துக்கு பேரே கிடையாது. அது வரைக்கும் ஊழியத்துக்கு போகிற சபைகள்லாம் ஊழியத்துக்கு பேர் என்னன்னு கேட்டால் நான் வந்து பேரே கிடையாது, என் பேரை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துங்க. நிறைய சபைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா என் பேரை சொல்லாமே வந்திருக்கிறார், யாருமே தெரியல, பேசி போவார் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நாட்கள். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு இந்த 4 வருஷத்துல கர்த்தர் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறார், என்னை உருவாக்கி இருக்கிறார், என்னை வணைந்து இருக்கிறார், அவருக்கு ஏற்றபடி இன்னும் என்னை வணைந்து கொண்டிருக்கிறார். இந்த 4 வருஷத்துல நான் போகாத இடம் இல்லை, கர்த்தர் என்னை கொண்டு போகாத இடம் கிடையாது. ஒவ்வொரு கால சூழ்நிலைகளை கர்த்தர் என்னை ஒரு காரியத்துல கர்த்தர் என்னை பயன்படுத்தி கொண்டே வந்து கொண்டிருந்தார். இந்த 4 வருஷத்துல கர்த்தர் கிட்டத்தட்ட 13 தேசங்களுக்கு போக கர்த்தர் கிருபை செஞ்சார். நம்மளுக்கு போஸ்ட் கொடுக்க தெரியாது, போட்டோவுக்கு அவன் எடுக்கிறான், ஏதோ எடுக்கிறான் அப்படின்னு கேமராக்கு முன்னாடி ஆட்களுக்கு முன்னாடி பேசுறதுக்கே பயமா இருக்கும். கேமராக்கு முன்னாடி பேசுறதுக்கு வரவே வராது சத்தியமா. ஆனா இன்னைக்கு கர்த்தர் 2 டிவியில பேச வச்சிருக்காரு. நம்பிக்கை டிவியில போன் பண்றவங்க நான் அட்டன் பண்ணேன்னா போன் அட்டன், ஐயா நீங்களா பேசுறீங்க, நான் தான் பேசுவேன், என் போன் பண்ணா எனக்கு போன் பண்ணா வேற யாரும் பேசுவாங்க, பக்கத்துல யாரும் பேசுவாங்க, நான் தான் பேசுவேன், ஐயா நீங்களா பேசுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோ எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்றாங்க. இன்னைக்கு யூடியூப்ல பார்த்துட்டு அப்படி வெளிநாட்டுல இருந்து கால் பண்றாங்க, எனக்கு இந்த செய்தி இப்படி நல்லா இருந்துச்சு, ஆனா பேசவே தெரியாது, அப்படி பயங்கர ஒரு கூச்ச சுபாவம், இப்படி நின்று பேசலாம் தெரியாது, யாரையும் பார்த்து அப்படி நிற்க தெரியாது, யார் முகத்தையும் பார்த்து எனக்கு வந்து தைரியமா பேச தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளா இருந்த என்ன கர்த்தர் உருவாக்கி இருக்கிறேன். இன்னைக்கு தமிழன் டிவியில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலையில் 5 மணிக்கு 1/2 மணி நேரம் ப்ரோக்ராம் வருது. அப்புறம் நம்பிக்கை டிவியில் ஒவ்வொரு புதன்கிழமையும் நைட்டு 8:30 மணிக்கு ப்ரோக்ராம் வருது. இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு காரணம், நான் பெரிய ஆள், நான் அப்படிப்பட்டவன், எனக்கு இப்படி மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை. ஒரு செருப்பு கடையில் இருந்த என்னை கர்த்தர் தொட்டு என்னை சந்தித்து என்னை மாற்றி என்னை உருவாக்கி இப்படியெல்லாம் செய்ய முடியுமானால் உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் போடுதலாக அழைத்திருக்கிறார். உங்க மேல கர்த்தர் அண்ணா தீர்மானத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்க வாழ்க்கையில அவருடைய அபிஷேகம் இருக்குது, அவருடைய அழைப்பு இருக்குது, அவருடைய தீர்மானம் இருக்கிறது. என்னை காட்டிலும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கடந்த நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்துல நான் காத்திருந்து ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை எனக்கு காண்பித்தார். எப்படி சாமுவேல் சவுல் வருவதற்கு முன்பாகவே ஒரு முன்னந்தொடையை எடுத்து சமயக்காரன்ட்ட கொடுத்து இது சவுலுக்குரியதுன்னு சொல்லி எடுத்து வச்சானோ, அதே போல கர்த்தர் உங்களுக்கு என்று
கர்த்தர் தேவனுடைய வார்த்தை என்கிற ஒரு முன்னந்துடைய கர்த்தர் எடுத்து வச்சிருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் பிரத்யட்சமா கர்த்தர் உங்களோடு கூட கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் எடுத்து வச்சிருக்கிறார். நிச்சயமா நான் சொல்ல முடியும், இந்த அறையில யார் சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கலாம், அழைக்கப்படாமல் இருக்கலாம், இன்னும் அழைப்பு தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனா இங்க இருக்கிற அத்தனை பேரோடும் கர்த்தர் இன்னைக்கு பேச போகிறார். அத்தனை பேரையும் கர்த்தர் ஊழியக்காரங்களா தான் கர்த்தர் நினைச்சிருக்கிறார். இந்த சின்ன பிள்ளைய கூட கர்த்தர் சொல்றார், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அழைப்பு இருக்குது. இந்த செய்தி கேட்க போற, இந்த சத்தத்தை கேட்க போகிற அத்தனை பேரோடும் கர்த்தர் இடைப்பட போகிறார். இங்க வரும்பொழுது வேற மாதிரி வந்திருக்கலாம், போகும் பொழுது நீங்க கர்த்தர் உங்களை வேறு விதமாக கர்த்தர் நினைக்கிற விதமாக அனுப்ப போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எடுத்து வாசிப்போம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12, 13 வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13, 12, 13 வசனங்களை வாசிப்போம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தார், அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தான் மறுதலிக்க மாட்டார். ஆண்டவர் இந்த வசனத்திலிருந்து நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு காரியம், இதை நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை ஆளுகை செய்கிறவர்களாக நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற உங்களை கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார்னா, ஆளுகை செய்கிறவர்களாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை ஆளுகை செய்யும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறேன், உங்களை ஆளுகை செய்யும்படியாக அழைத்திருக்கிறேன். இந்த பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது நிறைய அட்வைஸ் கொடுக்கிறாரு. உனக்கு நீ இப்படி செய்யணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்போ இப்படி செஞ்சீங்கன்னா அதற்கு உண்டான அந்த பிரதிபலன் உண்டு, அதற்கு உண்டான அந்த பலன் உண்டு என்று சொல்லி அவர் பேசுகிறார். அப்படி அவர் பேசும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், அவர் சொல்றாரு, அவரோடு கூட பாடுகளை சகிப்போம், ஆனால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அவர் அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிறார். அதுல ஏதாவது டவுட் இருக்குதா? சத்தம் காட்ட மாட்டீங்க. இருக்குதா? டவுட் இருக்கா? சந்தேகம் இருக்குதா? சந்தேகம் இருந்துச்சுன்னா சொல்லிருங்க, நம்ம கிளியர் பண்ணிடலாம் இப்பவே. அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு நம்ம சத்தம் இல்லாம அப்படியே உட்கார்ந்து கூட. அவர் அண்ட சராசரங்களையும் படைத்து அவர் ஆளுகை செய்கிறார். ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவர் ராஜரீகம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலையும் அவர் ஒருவர் தான் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை ஆட்சி மாறலாம், எத்தனை ராஜாக்கள் மாறலாம், எத்தனை ஆட்சியாளர்கள் மாறலாம், எத்தனையோ பேர் கடந்து போகலாம், எழும்பலாம், இறங்கி விழுந்து போகலாம். ஆனா ஒரே ஒருவர் மாத்திரம் இன்றைக்கும் அன்றைக்கும் இன்றைக்கும் எப்பொழுதுமே அவர் ராஜரீகம் பண்ணுகிறவராக, ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக, அவர் ஆளுகை செய்கிறவராக அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். மரித்தேன், ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கும் நாமும் ஆளுகை செய்கிறவர்கள் தான்ப்பா. அவர் அனுபவித்து தனக்கு கீழே இருக்கிற ஒரு இளம் ஊழியருக்கு ஒரு அட்வைஸா சொல்ற ஒரு காரியம், நான் அனுபவித்த காரியத்தை, நான் பாடுகளை அனுபவித்தேன், பாடுகளை சகித்தேன், இன்னைக்கு நான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன். அதனால உனக்கு நான் சொல்றேன், அவரோடு கூட அநியாயம் விட்டுற மாட்டேன். தம்பி உனக்கு கஷ்டமா இருக்குதா, உனக்கு வேலையா இருக்குதா, என் மகனை போல நான் உன்னோட கூட நான் பேசுறேன். நீ பாடுகளுக்குள்ளாக போகிறதா, உபத்திரவங்களுக்குள்ளாக போகிறதா, நீ தனியா பாட அனுபவிக்கல. அவர் உன் பாட்டுல இருக்கிறார், உன் உபத்திரவத்தில் அவர் இருக்கிறார். நீ வேதனைப்படும் பொழுது அவர் வேதனைப்படுறார், நீ கஷ்டப்படும் பொழுது அவர் கஷ்டப்படுறார், நீ கண்ணீர் விடும் போது அவர் கண்ணீர் விடுறார், நீ ஏச்சுக்களை பேசும் பொழுது, நீ வாங்கும் பொழுதும், பேச்சுக்களை அவர் கேட்கும் பொழுதும், நீ உன்னை நிந்திக்கும் பொழுதும் அந்த நிந்தனையில் அவர் இருக்கிறார். அவரோடு கூட நம் பாடுகளை சகிப்போம், அவரோடு கூட ஆளுகையை செய்வார். அவரோடு கூட ஆளுகையை செய்வார். நீங்க ஆண்டவர் நம்மளை பார்த்து அப்படி சொல்றார், உங்க வாழ்க்கையில பாடு இருக்கலாம், உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், உங்க வாழ்க்கையில பல கஷ்டங்கள் இருக்கலாம், ஊழியத்தின் நிமித்தம் பல துன்பங்களை நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இப்படியே கத்தர் விட்டுற மாட்டார்.
இப்படியே இந்த காலம் வந்து அப்படியே போயிடாது, இப்படியே சமயம் அப்படியே முடிஞ்சிடாது, இப்படியே உங்க வேதனை முடிஞ்சு இப்படி வேதனையிலே போயிடாது, இப்படியே உங்க உபத்திரத்திலே போயிடாது, இப்படியே கஷ்டத்திலே போயிடாது. கர்த்தர் சொல்றாரு, ஒரு நாட்கள் வரும், ஒரு காலம் வரும், ஒரு சமயம் வரும், ஒரு சீசன் நான் வச்சிருக்கிறேன். அது வரும் பொழுது நீங்க ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை கர்த்தர் மாற்றுவா. உங்க பொருளாதாரத்தின் நிலைமை இப்படி இருக்காது, ஆளுகை செய்கிறவர்களுடைய நிலைமை போல மாறும். உங்களுடைய ஸ்டேட்டஸ் மாறும், உங்களுடைய நிலைமை மாறும், உங்களுடைய வாழ்க்கையின் தரங்கள் மாறும். இன்னைக்கு ஒருவேளை சாதாரணமாக இருக்கலாம். பாஸ்டர் வரும்போது நான் சொல்லிட்டு வந்துட்டே இருந்தேன். அங்க வரும்போது யார்கிட்ட பாஸ்டர் பேசுறீங்க அப்படின்ட்டு, அவரு ஒரு பில்டர்யா, நான் ஒரு சீக்கிரத்துல ஒரு வீட்டை நான் வந்து வீடை வாங்கி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதெல்லாம் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இப்போ இன்னும் வாடகை வீடு இல்லை, இப்போதுலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது வாடகை வீட்டுக்கு நீங்க போக மாட்டீங்க, நீங்க இன்னொரு வீட்டுக்கு போகும்போது சொந்த வீட்டுக்கு தான் போவீங்க. நம்ம ஆளுமை செய்கிறவர்களாக வாடகை வீட்டுல இருந்தா என்ன தெரியுமா, வாடகை வீட்டுல இருந்தா யார் ஆளுமை செஞ்சுட்டு இருக்கலாம்? சில வீட்டுல ஓனர்லாம் சொல்லுவாங்க, அவன் பார்த்தா பரிதாபமா இருக்கும். ஹவுஸ் ஓனரை பார்த்தா நான் ஓனரா நீ ஓனரானே தெரியல. அந்த அளவுக்கு நம்மள வந்தா 10ஆம் தேதி போய் வாடகை டைம்னா நீ 10ஆம் தேதி போய் நின்னா அடுத்த வாரம் வா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கலாம் சொல்றது. சில ஆட்கள் அப்படி இருக்கிறாங்க. நம்ம அப்படி இருக்க மாட்டோம். சில ஆட்கள் அப்படி இருக்குது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்துட்டு 10 வருஷம் 15 வருஷம் நான் போக மாட்டேன். சில இடத்துல வாடகை உட்காந்துருக்கலாம். அப்புறம் அதுக்கு இன்னொன்னெல்லாம் காசு செலவு பண்ணி எனக்கு இது கொடுத்தாங்க நான் போவேன். எனக்கு ஒரு 2 லட்சம் கொடு, நான் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறேன். அப்படி ஆட்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என் பிள்ளைங்க என்னைக்குமே வாடகை வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறதே கிடையாது. நீங்க ஆண்டவர்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றாங்க. எத்தனை பேர் எடுத்துக்கிறீங்களோ எடுத்துருங்க, எத்தனை பேர் வேணாம்னு தள்ளிட்டு போறீங்களோ தள்ளிட்டு போங்க. இது வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை சொந்த வீட்டை கொடுத்து ஆளுகை செய்வர்களாக கர்த்தர் உங்களை மாற்ற போகுதா? ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவரோடு கூட பாடுகளை சகிக்கிறோம், அவரோடு கூட பாடுகளை நம்ம அனுபவிக்கிறோம். அவரும் நம்மோடு கூட பாடுகளை சகித்துக் கொண்டிருக்கிறார். ஐயா சொன்னாரு, அவர் பாரு சங்கீத சாமியார் சொன்னாரு, 6 மாசம் என்ன பண்ணல, அவர் நின்ன தோரணை பார்த்தீங்களா? பல நாட்கள் நான் பார்த்துருக்கிறேன். அவர் கையில மைக் வந்துச்சுன்னா அவர் தான் ராஜா. நீ ராஜா மேல உட்காந்துருக்கோம், நான் தான் ராஜா அப்படின்னு அப்படின்னுவாரு, இப்படின்னுவாரு, அப்படின்னுவாரு. 6 மாசமா வாடகை கொடுக்கல. ஆனா நான் கவலைப்படுறதே இல்லை. ஏன்னா நான் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து வச்சிருக்கிறேன். அதுல இருந்து கழிச்சுட்டு போகும். அப்ப நான் நினைச்சேன், அவர்கிட்ட சொன்னேன், ஐயா வாடகை இருக்குது, வாடகை இருக்குது, அப்படி வாடகை இருக்கிற இடம் அப்படின்னாரு. சொந்தமாக்கிடலாம். நம்மளுடைய வேலையே இதுதான். எங்க கால் வச்சாலும் எங்க போய் நின்னாலும் சொல்ற முதல் வார்த்தை தான், இது சொந்த இடம் இல்லையா? கர்த்தர் சொந்த இடத்தை கர்த்தர் கொடுப்பார். சபைக்கு கர்த்தர் சொந்த இடத்தை கர்த்தர் கொடுப்பார். இப்படி சொல்லி 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 சொல்லியே போற இடத்துலலாம், ஆமா கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. நான் போய் சொன்னா நீங்க அவர்கிட்ட கேளுங்க. போகணும் இடமே இல்லையா? கர்த்தர் உங்களுக்கு புது இடத்தை கர்த்தர் கொடுப்பார். சின்னாண்டு அப்படியே வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? கர்த்தர் பெருசா கர்த்தர் மாத்துவார். நம்ம சாதாரணமா கர்த்தர் இடம் போட்டு வச்சிருக்கிறாங்க. நீங்க உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் இவங்களா பாஸ்டரா? பாஸ்டர் அப்படின்னாவே அப்படியே ஆமா அப்படியே மாறிடும். அப்படி என்ன நம்ம கொஞ்சம் வேற மாதிரி ட்ரெஸ் போட்டு நம்ம உட்காந்து நம்ம பார்ப்பாங்க நம்மள. அப்படி எல்லாம் பேசுவாங்க. ஒரு பொருளை வாங்க போனோம் அப்படின்னா எல்லாம் பேசுவாங்க. என்ன வேலை பண்றீங்க அப்படின்னு சொல்லி, பாஸ்டரா இருக்கு. ஓ பாஸ்டரா இருக்கிறீங்களா? மூஞ்சே தொங்கிடும். அது நம்ம பிரச்சனை கிடையாது, அவங்க பிரச்சனை. சரிங்களா? கார் வாங்கிறதுக்கு ஒருத்தருக்கு கார் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போன வாரத்தில் போயிட்டு ஒரு கார் ஏஜென்சிக்காரன் உட்காந்துருக்கு. நானும் என் கூட இன்னொரு பெரிய ஊழியக்காரர், அவர் பிஸ்னஸ்மேன், இன்னொரு பெரிய ஊழியக்காரர், அவர் போய் உட்காந்துருக்கிறோம். அவர் எல்லாம் பேசிட்டு அவர் சொன்ன நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது அவருக்கு முதல்ல பிஸ்னஸ் பண்றேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஏன்னா அவர் பிஸ்னஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னவர் அவர் எல்லாம் பேசிட்டு எல்லாம் பயங்கரமா
நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்தா அப்படி தெரியாது. நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு சுவிசேஷனா இருக்கிறேன், எனக்கு புரியுது அப்படின்னு. உங்களுக்கு புரியலாம் பிரச்சனை இல்லை. நான் ஒரு நட்சத்திரமா இருக்கிறேன், எவாஞ்சலிஸ்டா இருக்கிறேன், நான் வந்து கிறிஸ்டியனுக்குள்ளா இருக்கிறேன். ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியாது. நான் கர்த்தர் என்னை ஆளுகை செய்கிறோம், நான் கர்த்தரை வச்சிருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மளை அப்படி உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம பார்த்து ஒரு எடை போட்டு வச்சிருக்கிறாங்க. நாமளும் நம்ம அப்படியே லிமிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த அழைப்பு, அந்த நோக்கம், அந்த தீர்மானம், கர்த்தர் நம்மளை இந்த பூமியில எப்படி வச்சிருக்கிறோம் நினைக்கிறார் அப்படின்னா, கர்த்தர் நம்மளை ஆளுகை செய்கிறவர்களாக, அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை, தமக்கென்று ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் மேன்மை உள்ளவர்களாக வைக்கணும் தான் கர்த்தர் நம்மை ஆசைப்படுகிறார், விருப்பப்படுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில அப்படிதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அப்படி மாற்ற போகிறார். உங்களுக்கு வீடு, சொந்த வீடு இருக்க போகுது. எத்தனை பேர் எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கங்க. தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன், இது வரைக்கும் நான் எங்கெங்கெல்லாம் போய் அப்படி சொன்னோம் அங்க எல்லாம் மாற்றம் வந்திருக்கிறது. நான் 2008, 2009 தான் நினைக்கிறேன். அப்பதான் நான் ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் ஆவிக்குரிய அனுபவத்துல கொஞ்சம் வந்திருக்கிறேன். அப்ப நான் கோபிச்செட்டிப்பாளையத்துல முதல் பிரசங்கம் பண்ண ஒரு சபை. அது பாத்தீங்கன்னா 10க்கு 10 இடம். அங்க வந்து நான் நினைச்சு போறேன், உங்க சபையில என்ன கூட்டிட்டு போறாங்க, அங்க மைக் இருக்கும், அங்க PA சிஸ்டம் இருக்கும், அங்க கீபோர்டு இருக்கும், அப்படிதான் நான் நினைச்சிட்டு போறேன். அங்க மைக் இல்ல, PA சிஸ்டம் இல்ல, ஒரு 10 பேர் மாத்திரம் அந்த இடுக்கி உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு 10 அடி இடம். அந்த இடத்துல எழும்பி நின்ன உடனே கர்த்தர் சொன்ன வார்த்தை, இந்த ஊழியத்துல, இந்த சபைக்கென்று கர்த்தர் ஒரு இடத்தை கொடுப்பார், இந்த ஒரு மாற்றம் வரும், சீக்கிரத்துல மாற்றம் வரப்போகிறது என்று கர்த்தர் சொன்னார். 6 மாசத்துல அப்படியே ஒரு மாற்றம் வந்துருச்சு. ஒரு கர்த்தர் ஒரு வேற இடத்துக்கு மாத்தினார். இன்னைக்கு கர்த்தர் அந்த ஊழியத்தை பார்த்தா அன்னைக்கு 10 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த ஊழியத்தை பார்த்தா சொந்த இடம் வாங்கி கட்டி இன்னைக்கு ஒரு 150 பேர் விசுவாசிகளோட கர்த்தர் அந்த ஆராதிக்கப்படிய கர்த்தர் செய்திருக்கிறார். நீங்க நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், நீங்க வாடகை இடத்துல இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சபை நடத்துறதுக்கு கர்த்தர் சொந்த இடத்தை கர்த்தர் கொடுப்பாரு. நீங்க வாடகை இடத்துல வீடு வச்சிருந்தீங்கன்னா, லீஸுக்கு வீடு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொந்த இடத்தை கர்த்தர் கொடுப்பாரு. உங்களுடைய பிள்ளைகள் நல்ல காலேஜ்ல படிப்பாங்க, நீங்க நல்ல வாகனத்துல வருவீங்க. கர்த்தர் உங்களை அப்படித்தான் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அப்படித்தான் கர்த்தர் இருக்கணும்னு விரும்புகிறார். கர்த்தர் அப்படியே நீ கஷ்டப்படணும், நீ வேதனைப்படணும், நீ தரித்திரத்துல இருக்கணும், நீ கடன் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுகிற தேவன் அல்ல. சாதாரண விசுவாசி சபைக்கு வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, கரெக்டா தசமபாக கொடுக்கறாங்க, உண்மையா இருக்கிறாங்க, கரெக்டா ஆண்டவரை தேடுறாங்க. அவங்களையே கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அவரோடு கூட நாம் பாடுபடுகிறவர்களாக இருக்கிறோம், அவரோடு கூட சகிக்கிறவர்களாக இருக்கிறோம், அவரோடு கூட அவர் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர் கொடுத்த அந்த சுமையை சுமந்து கொண்டு போகிறவர்களாக இருக்கிறோம். எந்த விதத்துல கர்த்தர் நம்மளை குறைச்சலா வைக்கணும்னு அவர் நினைப்பாரு. ஒரு விதத்திலையும் கர்த்தர் நம்மளை குறைந்து போக பண்ணவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆனா ஒரு காரியம், கர்த்தர் சில காரியத்தை கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறார். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் ஆளுகை செய்ய போகிறோம். ஆனா அவர் சொல்றாரு, அவரோடு கூட நாம் பாடுகளை சகித்தோமானால். தீமோத்தேயுக்கு சொல்லுகிற வசனத்திலேயே சில காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். அந்த பாடுகள் என்னன்னு சொன்னா, என்ன பாடுகளை கர்த்தர் சொல்றாரு, என்ன காரியத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா, முதல் காரியம், அவரோடு கூட நான் தீங்கு அனுபவிக்க வேண்டும். அவரோடு கூட என்ன செய்ய வேண்டும்? தீங்கு அனுபவிக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலேயே 3வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. பாருங்க, அவர் சொல்ற ஒரு வார்த்தை, நீயும். அப்பனா என்ன அர்த்தம்? அவர் ஏற்கனவே நல்ல போர் சேவகனா இருக்கிறார். இப்ப நம்ம ஒரு காரியத்தை அனுபவிக்கலாம், நம்ம ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில அதை பார்க்கல அப்படின்னு அனுபவிக்கல, மத்தவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, அதை சொல்ல முடியாது. பவுல் அந்த நல்ல ஒரு போர் சேவகனாக இருந்தபடினாலே தீமோத்தேயை பார்த்து சொல்றாரு,
நீயும் நான் இருக்கிறேன். அப்ப இன்டைரக்டா சொல்றேன், நான் இருக்கிறேன், ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருக்கிறேன்ப்பா, நான் ஆல்ரெடி இப்படி இருக்கிறேன்ப்பா. அதனால நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி வெறும் போர் சேவகனா, நல்ல போர் சேவகனா என்ன பண்ணு, இருன்னு சொல்லல, என்ன பண்ணிருக்காங்க, தீங்கு அனுபவி, தேசத்துக்காக ஒரு குட் சோல்ஜர் இருக்கிறான் வைங்களேன். இந்த வார்த்தை, இந்த பாடு சகிக்கிறது, அந்த வார்த்தை, இந்த தீங்கு அனுபவி, இந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்துல endure அப்படிங்கிறது, endure பண்ணணுமா, we should endure all these things அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதை அனுபவிக்கணும், தீங்கு அனுபவி. ஒரு குட் சோல்ஜர் என்ன செய்வான் அப்படின்னா, ஒரு தேசத்துக்கு அவன் ஒரு போர் சேவகனாக இருக்கிறான் அப்படின்னா, கர்த்தர் அவனை அந்த தேசத்துல அவனை நியமிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு போர் சேவகனாக இருக்கிறவன் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க அவனை. என்னதான் வந்தாலும் சரி, நாட்டை என்ன செய்யக்கூடாது விட்டு, முதல் காரியமே அவனுக்கு அந்த பேட்ரியாட்டிசம் கற்றுக் கொடுப்பாங்க. அவன் எல்லாருக்குமே, எல்லா இந்தியாவில் இருக்கிற அத்தனை இந்தியர்களுக்கும் ஒரு பேட்ரியாட்டிசம் இருக்கும், ஒரு லெவல் இருக்கும். நம்மளை பார்த்து பாகிஸ்தான்காரனோ இல்ல யாராவது ஒருத்தரை பார்த்து நீ நம்ம தேசத்தை பார்த்து தப்பா பேசினா, நம்ம தேசத்தை பார்த்து ஒரு மாதிரியாக பேசினா நமக்கு என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கோபம் வரும். ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள பயங்கர கோபம் நம்ம பேசுவோம். ஏன் தேசம் இது, இந்திய தேசம், நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன். பேட்ரியாட்டிசம் சாதாரணமாவே இருக்கும். ஆனா நம்மை காட்டிலும் ஒரு போர் சேவகனுக்கு, ஒரு சோல்ஜருக்கு, அதுவும் நல்ல போர் சேவகனுக்கு ஒரு நல்ல ஒரு பேட்ரியாட்டிசம் லெவல் எப்படி தெரியுமா இருக்கும், பீக் லெவல்ல இருக்கும். தன் தேசத்தை காட்டி கொடுக்காத ஒரு சேவகனாக இருப்பான். அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, நல்லவனா இருக்கணும், கெட்டவனா இருக்கட்டும், அவனுக்கு கெட்ட பழக்கங்கள் இருக்கட்டும், பல காரியங்கள் அவன் வாழ்க்கையில அவன் பார்த்துருக்கட்டும், அவனுடைய குணம் எப்படிப்பட்டதா இருக்கட்டும், ஆனா அவனுக்கு பேசிக்கா இருக்கிற ஒரு பேட்ரியாட்டிசம் என்ன தெரியுமா, அவன் தன் தேவனை, தன்னுடைய தேசத்தை என்ன செய்ய மாட்டான், காட்டி கொடுக்க மாட்டான். காட்டி கொடுக்க மாட்டான், காட்டி கொடுக்க மாட்டான். உபதியா அப்படின்னு சொல்லப்படுகிற ஒருத்தன் தான், உபதியா தான் நினைக்கிறேன், உபதியான்னு சொல்லப்படுகிற ஒருத்தன். எப்போ, எந்த நாட்கள்ல, எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த எலியாவுடைய நாட்களில கெபிக்கு ஒரு 50 தீர்க்கதரிசியாக அப்படி ஒழிச்சு வச்சிருந்தான். அவனுடைய காரியம் என்ன தெரியுமா, அவன் தினமும் போய் அந்த ஒரு அந்த 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 தீர்க்கதரிசிகளை பராமரித்தான், அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்தான். அவங்கள பார்த்துட்டே இருந்தான். இது சாதாரண காரியம் இல்ல. அவன் எங்க இருக்கிறவன் அப்படின்னா, அவன் காட்டி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறான், காட்டி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறான். எலியாவோட கூட இருந்த ஆள் இல்ல, அவன் காட்டி கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்துகிட்டு காட்டி கொடுக்காம அவங்களை ஒழிச்சு வைக்கிறான், அப்பமும் தண்ணீரும் கொடுக்கிறான். இந்த 3 வார்த்தைகளை நல்லா பார்க்கலாம். அவன் ஒழித்து வைத்தான், அப்பமும் தண்ணீரும் கொடுத்தான், பராமரித்து வந்தான் அப்படின்னு இருக்கும். அவனை பார்த்து சொல்லலாம், அவன் நல்ல ஒரு போர் சேவகனாக, கடவுளுக்காக தீங்கு அனுபவிச்ச, நல்ல தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். தீங்கு அனுபவிச்சான். நல்ல ஒரு போர் சேவகனாக நீ தீங்கு அனுபவி. ஆண்டவருக்காக ஒரு நல்ல போர் சேவகனாக நம்ம இருக்கணும் அப்படின்னா, தீங்க அனுபவிக்கணும். நம்ம வாழ்க்கையில தீங்கு நம்ம வாழ்க்கையில வரும்பொழுது அனுபவிக்கணும், பாடுகளை அனுபவிக்கணும், வேதனைகளை அனுபவிக்கணும். முறுமுறுக்க கூடாது. ஏன் ஆண்டவரை வந்துருச்சு, ஏன் ஆண்டவரை அனுபவிச்சுன்னு சொல்லி நம்ம பேசவே கூடாது. ஒரு நாள் கூட அப்படி சொல்லவே கூடாது. ஏன்னா நாம மட்டும் ஆண்டவர் அந்த தீங்கை அனுபவிக்கல, ஆண்டவரோடு கூட நம்மோடு கூட ஆண்டவரும் நம்மோடு கூட அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். சில காரியம் ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறார். நான் சிலரை பார்த்து நிறைய ஊழியர்களை பார்த்துட்டேன். 2010 இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். 12 வருஷம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பாஸ்டர்ஸை பார்த்துட்டேன், நிறைய ஊழியர்களை பார்த்துக்கிறேன். ஏன்னா எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். நிறைய பேருக்கு ஊழியம் வளரல, நிறைய பேருக்கு அடுத்த நிலைமைக்கு போக முடியல. முயற்சி பண்றாங்க, என்னென்னலாமோ செய்யறாங்க, ஆனா பாத்தீங்கன்னா அடுத்த நிலைமைக்கு போக முடியல, நெக்ஸ்ட் லெவலுக்கு ரீச் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, சில காரியத்துல அவங்க ஆண்டவர் எதிர்பார்க்கறதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கல, தன்னை விட்டு கொடுக்கல.
நல்ல போர் செய்கிறவர்களாக எதையும் இழப்பதற்கு, எதையும் விட்டு கொடுப்பதற்கு அவங்க வந்து தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. தன்னுடைய மானத்தை, தன்னுடைய பிரஸ்டீஜ, தன்னுடைய ஸ்டேட்டஸ, தன்னுடைய எல்லா காரியத்தையும் ஒரு நல்ல ஒரு குட் சோல்ஜர் வந்து விட்டு கொடுத்துருவான் தன் தேசத்துக்காக. என்ன வந்தாலும் பரவாயில்ல, இந்த தேசத்துக்காக என் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துருவான். அலெக்சாண்டர் த கிரேட் தெரியும்ல, பெரிய ராஜா. அவன் தன்னுடைய போர்ல இருக்கிற அந்த போர் அந்த இதுல இருக்கிற அந்த பாளையத்துல இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா ட்ரெயின் பண்ணுவாங்க. தைரியமா முன்னோக்கி போகிற ஒரு 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 சோல்ஜர்ஸை தான் அவன் வந்து இது பண்ணிட்டு இருப்பான். கொஞ்சம் பயந்தா கூட அவன் வந்து துரத்தி விட்டுருவான். அப்படி அவன் ஒரு பெரிய ஒரு யுத்தம் வரப்போகுது, பெரிய ஒரு யுத்தம் வரப்போகுது, பெரிய ஒரு ஒரு ராணுவம் அவங்களுக்கு விரோதமா எழுப்பி வரப்போகுது. இவன் தேசத்துல இருக்கிற அப்படி சூஸ் பண்ணி பிக் பண்ணி அப்படி தெரிந்து கொண்டு அப்படி வந்து தைரியமா இருக்கிற சில சில சோல்ஜர்ஸ வந்து போர் சேவகர்களை கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறான். ட்ரைனிங் போய்கிட்டு இருக்குது. அப்போ ட்ரைனிங் முடிஞ்சு யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. யுத்தம் நடந்துட்டு இருக்கும் பொழுது இவர் மேல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எல்லா சோல்ஜர்ஸும் பாத்தீங்கன்னா யானையோட, குதிரை படையோட, எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வாளோட, கையில அந்த ஷீல்டோட பாத்தீங்கன்னா அப்படி முன்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒருத்தன் மாத்திரம் வருகிறதை கண்டு பார்க்கிறத பார்த்து அந்த சூழ்நிலைகளை அவங்க விரோதமா வருகிறத பார்த்து அப்படியே பின்னாடி போய்கிட்டு இருக்கிறான். பின்னாடி போய்கிட்டு இவன் பார்த்த உடனேயே ரொம்ப வேதனையை போச்சு. ஐயோ, முதல்ல இவன் முதல்ல போயிட்டு சட்டையை பிடிச்சுட்டே, வா, நீ யாருடைய யாரோட கூட நீ இருக்கிற தெரியுமா? யாருடைய ராணுவத்துல நீ இருக்கிற தெரியுமா? அலெக்சாண்டர் த கிரேட். அவனோட இதுல இருந்து நீ என்ன வந்து பின்னாடி போறிய? யார் நீ? என்ன இது? உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், என் பேரும் அலெக்சாண்டர். அப்போ அலெக்சாண்டர் த கிரேட் அன்னைக்கு பார்த்து சொன்னாராம், டேய், ஒண்ணு உன்னை மாத்து, இல்லனா உன் பேரை மாத்து. என் பேரை வச்சுட்டு நீ முன்னாடி பின்னாடி வந்து ஒரு நல்ல போர் சேவகன் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த லக்கை நோக்கி பார்த்து ஓடிக்கிட்டே இருப்பான். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன காரியம் வந்தாலும் சரி, அப்படியே ஸ்டெப் எடுத்து வச்சு போய்கிட்டே இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த மதிய வேலையில ஆண்டவர் நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஏதோ சில காரியம் உங்களை நிறுத்தி உங்களை ஒருவேளை ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நீ ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு, ஊழியத்தை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு, அடுத்த ஸ்டெப் அடுத்த லெவலுக்கு போகக்கூடாதபடிக்கு ஏதோ ஒரு தோல்வி, ஏதோ ஒரு ஏமாற்றம், ஏதோ ஒரு பாடு, ஏதோ ஒரு சின்ன பாவம், ஏதோ ஒரு சின்ன ஒரு தவறு உங்களை அப்படியே நீங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கலாம். அப்படியே நீங்க உட்கார்ந்துருக்கலாம். அப்படியே நீங்க பாஸ் பண்ணப்பட்டிருக்கலாம். அப்படியே நீங்க அமைதியா இருந்திருக்கலாம். இன்னைக்கு எலியாவை போல இன்னைக்கு நீங்க சூறை செடிக்கு கீழே படுத்து நீங்க சோர்ந்து போய் காணப்படலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களை அழைத்தவர் பெரியவர், உங்களை அழைத்தவர் சாதாரணமான தேவன் அல்ல. அவர் உங்களோடு கூட பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறார். தீங்கு வரும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட அவர் கஷ்டப்படுறார், வேதனைப்படுறார். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பான். உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை கொடுக்கிற நாட்கள் வரப்போகிறது சீக்கிரத்தில். உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள போகிற நாட்கள் வந்திருக்கிறது. பிராணிக்கு மேலாக ஆண்டவர் சோதிக்கப்பட விட மாட்டார். இன்னைக்கு நான் நிக்கிறேன். இன்னைக்கு நான் எனக்கு நான் இன்னைக்கு பலருக்கு கொடுக்கும்படியா கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு பலரை ஆசீர்வதிக்கும்படியா கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு பொருளாதாரத்துல குறைவு இல்லை. ஒரு கார்ல வந்திருக்கிறேன். நீங்க நினைச்சா எதை வேணாலும் செய்ய முடியும். ஆனா பாடுகள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வேதனைகள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஊழியத்துல இருந்து பின்வாங்கும்படியாக தான் பாடுகள், வேதனைகள், பிரச்சனைகள். ஊழியத்தை விட்டு பின்வாங்க வைக்கணும். விசுவாசிக்கு அதுதான். ஊழியத்தை விட்டு நீ நான் என்ன வேணா பண்றேன். ஊழியத்தை விட்டு சில மனிதர்கள் எழும்புவாங்க.
குடும்பத்துக்குள்ள இருந்து எழுப்புவாங்க, சபையில எழுப்புவாங்க, ஊழியத்தை விட்டுற மாதிரியே தான் செய்வாங்க, பின்வாங்க படியாகத்தான் செய்வாங்க, முன்னோக்கி போவாத பின்மாற்றம் அடைபடியாகத்தான் செய்வாங்க. பண்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா எதையும் குறித்து என்ன வந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, யார் இல்லைனாலும் சரி, யார் நம்ம வீட்டுக்கு போனாலும் சரி, நாம ஆண்டவர் கொடுத்த அழைப்புல தரித்து நின்று முன்னோக்கி போய்கொண்டே இருப்போமானால், நல்ல போர் சேவகனாய் தீங்கை அனுபவித்துக் கொண்டிருப்போமானால், ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆளுகை செய்கிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு அதினதின் காலத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்து நேர்த்தியாய் செய்து முடிப்பார். நல்ல போர் சேவகன் பாருங்க. அந்த சேவகம் பண்ணுகிறவன், அந்த சேவகன் என்கிற அந்த வார்த்தையில அவர் அழகா அது இன்னும் டீட்டெயில் அவர் எழுதுறாரு. அடுத்த வசனத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனோ தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் என்ன சொல்ல மாட்டான், சிக்கிக் கொள்ள மாட்டான். இப்ப இங்க சேவகம் பண்ணுகிறவன், சேவகம் எழுதி கொண்டவன் அப்படின்னு சொல்லி யார் புரியுது? தண்டில் சேவகம் பண்ணுகிறவன் எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி நல்ல போர் சேவகனாய், நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்ற நல்ல போர் சேவகனாய். இப்ப நம்ம தான் சேவகம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு அப்படின்னு யாரை குறிக்குது? எஜமான குறிக்குது. சேவகம் எழுதி கொண்டவன் அப்படின்னு நம்ம அழைச்சது யார்? நமக்கு எஜமான் யாரா இருக்கிறா? நம்ம எஜமான யாரா இருக்கிறோம்? அவர் தான் பாஸ், அவர் தான் நமக்கு எஜமானா இருக்கிறார். அவருக்கு ஏற்றபடி அவன் கம்பெனியில் வேலை பார்த்தால அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆள், அவர்கிட்ட தான் நான் ரிப்போர்ட் பண்ணேன். பெரிய கம்பெனியோட டைரக்டர் அவர் தான். அவரு பாத்தீங்கன்னா பெரிய ஆளு, அவருக்கு இருக்கிற அந்த வேலை இருக்கு. இப்போ இங்க இல்லை, அவர் மும்பையில இருந்தாரு. இப்போ இங்க ஒரு 1.5 வருஷம் இங்க இருந்தாரு. அப்படி பாத்தீங்கன்னா அவருடைய பேர் பாத்தீங்கன்னா என் பேர் தான், டாக்டர் கிப்சன் வேதமணி. அவர் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒரு பெரிய ஆள். ஒரு புக்கே எழுதியிருக்கிறார். அவர் எழுதின அந்த ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் புக்கு பல இன்ஸ்டிடியூட்ல பலர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நிறைய அப்படி ஒரு ரீட்டைலர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவோட ஃபவுண்டிங் சிஇஓ அவர், பெரிய ஆள். இப்போ அவருக்கு கீழே நான் வேலை பார்த்தேன். அவருக்கு ஏற்றது போலதான் நான் நடந்துக்கணும். என் இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது, நடக்க கூடாது. அவருக்கு ஏற்றது போலதான். அவர் இத்தனை மணிக்கு வருவாரு, இந்த கார்ல போவாரு, இப்படி வருவாரு, இப்படி இறங்குவாரு, இப்படி செய்வாரு, அவர் இதுதான் செய்வாரு, இதுதான் பிடிக்கும் அப்படின்றத நான் அறிந்து கொண்டதுனாலதான் அங்க அவர் எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கிற அளவுக்கு, என்னை உயர்த்துற அளவுக்கு ஒரே வருஷத்துல பல வருஷமா இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் பொசிஷனுக்காக காத்து கொண்டிருந்தேன். அதே கம்பெனில அவருக்கு ஏற்றவனாக நான் இருந்தபடினாலதான், அவருக்கு ஏற்றபடி நான் வேலை செய்தபடினாலதான் அவர் என்ன செய்யறாருன்னா ஒரே வருஷத்துல 2 ப்ரமோஷனா கொடுத்து இந்த கம்பெனிக்கு நீ அசிஸ்டன்ட் மேனேஜர் சொல்லிட்டு அந்த பொறுப்பை, அந்த உயர்வை, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிஞ்சது. எனக்கு அந்த உயர்வு கிடைச்சது, என்னை உயர்த்தினான். இப்போ நமக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் ஒரு எஜமானாக இருக்கிறார். இப்ப அவருக்கு ஏற்றபடி நான் என்ன செய்யணும், நம்ம சேவகம் பண்ணணும். இதை செய்ய அப்படின்னா செய்யணும். அவர் செய்யக்கூடாது, அந்த விருப்பமா இல்லாத காரியம் அப்படின்னா என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இப்ப இவர் அழகா ஒரு சூப்பரா எழுதியிருக்கிறாரு பாருங்க. ஏற்றவனா இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் என்ன செய்ய மாட்டாங்க, சிக்கிக்கொள்ள மாட்டாங்க. நமக்கு பொழப்பு இதுதான். என்ன பொழப்புன்னு ரொம்ப பாக்குறீங்க. நான் எப்பவுமே சொல்றேன், ஏன் பைபிள் எடுத்து போடுங்க எங்க பார்த்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு பொழப்பு இதுதான். இந்த வார்த்தை சொன்னோடனே பார்ப்பாங்க சார் சிலர், என்ன இந்த வார்த்தை டக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு. என்ன எப்படி பேசுறீங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க, பொழப்புன்றீங்க. ஆமா, இப்பதான் கார் வந்துருக்கு, இப்பதான் கையில கிட்ட இருக்கிற வாட்ச் 40,000 ரூபாய், இப்பதான் கையில போட்டிருக்கிற மோதிரம், இப்பதான் இந்த பேட் இதெல்லாம் வச்சிருக்கேன். அப்பெல்லாம் பேப்பர்ல தான் எழுதுவேன், அப்பதான் நோட் புக்கை எடுத்து எழுதுவேன். அப்பதான்
இப்பதான் இந்த பேட் வந்திருக்கு, இந்த ஆப்பிள் பென்சில் வந்திருக்கு, இதில் எழுதிட்டு இருக்கிறேன். அப்போ எல்லாம் அப்படிதானே, அப்போ எல்லாம் நம்மளுக்கு இதுதானே பொழப்பு. 5 வருஷத்துக்கு முன்னாடி பொழப்பு இதுதானே, சாப்பாடு இதுல தானே வரணும். வேலை செய்யும் பொழுது கவனமா அவர் என்ன பண்ணுவார், எப்போ ஒருவர் வந்தாருன்னா கேட்பாரு, அவர் வந்தாருன்னா இந்த வேலையை செய்து முடிக்க வைப்பாரு, அவர் வந்தாருன்னா இந்த வேலையை செஞ்சுட்டியான்னு கேட்பாரு. அவர் அதுக்கு முன்னாடி முடிச்சு நம்ம ரெடியா இருக்கணும். அதுக்கு முன்னாடி முடிச்சுட்டு நம்ம கப்சிக்கலாம் அப்படி நிற்போம் அப்படின்னா அவர் வந்து நம்மளுக்கு செல்யூட் அடிப்பாரு. சூப்பரா, என் பாஸ் எனக்கு அந்த கம்பெனில யாருக்கும் செல்யூட் அடிக்கல, டேய் நீ இதை பண்ணிருக்கிறப்பா சூப்பரா, நான் உனக்கு செல்யூட் அடிக்கிறேன்னு செல்யூட் அடிச்சாரு. நம்ம ஆண்டவர் நமக்கு அப்படி செல்யூட் அடிக்கணும், சூப்பரா பண்ணிருக்கிற நீ வேலை. நம்ம என்ன தெரியுமா, இதுல கடைசியில் எழுதப்பட்டிருக்கு, அதுலதான் நம்ம நிக்கிறோம். உழைப்பு கடுத்த அலுவல்களில் மாட்டிக்கிறதே சிக்கிக்கிறதே நமக்கு வேலையா இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செல்போன் இருக்கு பார்த்தீங்கன்னா, செல்போன் இருக்குதா இல்லையா தெரியாத மாதிரி கேட்க பார்க்குறீங்க. செல்போன் நிறைய பாருங்க, ஊழிய காட்டான். ஆமாம், நிறைய பேர் பார்த்துருக்கிறேன் நான் இங்கே பேசும்போது நான் சொல்லிட்டேன், இங்கேருந்து வர வார்த்தை ஆண்டவர் பேசுறது, நான் பேசலை, நீங்கள் கொஞ்சம் அப்படி உங்களுடைய பாஸ்டர் நீங்கள் அப்படி அதெல்லாம் கொஞ்சம் அப்படி வச்சுட்டு நீங்கள் போகும்போது வேறு மாதிரி போவீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த பார்த்தீங்கன்னா நம்ம எதிரில் உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா என் செல்ஃபோனை கூட பாருங்க கம்மிட்டு கொடுத்தேன் நான். இந்த செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம், எதிரில் ஒரு ஆள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டிலும் அப்படியே கையில் அப்படியே கண்ணு அப்படி பார்த்துட்டே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் ஏதோ வாட்ஸ்அப் நோண்டிக்கிட்டு இருக்கும், ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு முன்னாடி நான் உட்காந்து வெறுப்பாயிட்டேன் நான். ஆமாம், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சுத்தமாக. ஆமாம், சுத்தமாக பிடிக்காது. அது எனக்காக வந்த சுபாவமா இல்லை ஆண்டவரா அவர்கிட்ட இருக்க சுபாவத்தை கொடுத்தாரா தெரியல. நான் நினைக்கிறேன் அவருக்கும் இந்த மாதிரிலாம் சுபாவம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் வந்திருக்குமோன்னு எனக்கு தோணும். எதிர்ல உட்கார்ந்து இருக்கிற ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது போனை நோண்டிக்கிட்டே இருந்துட்டு அப்படியே பாத்தீங்கன்னா போனை நோண்டிக்கிட்டே இருக்கு. அதுல போய் சிக்கி மாட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. நம்ம கெட்ட பழக்கம் அது. அப்போ ஒரு ஆள் எதிரில உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது அப்படி நம்ம போன்ல அப்படியே உட்காந்து அப்படியே நோண்டிட்டு போனை பார்த்து அந்த போனை கொஞ்ச நேரம் அப்படி கீழே வச்சு ஒரு பாஸ்டர்கிட்ட நான் அப்படியே சொல்லிட்டேன், ஒரு ஊழியக்காரங்க அப்படியே உட்காந்து சொல்லிட்டேன், கொஞ்ச நேரம் போன அப்படி வைங்க என்னோட பேசுங்க அப்படின்ட்டு. சரி பேசுறேன், சும்மா ஏதோ வந்துச்சு அப்படின்ட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கல தானே ஆட்டோமேட்டிக்கா கை போகுது. நம்மளுடைய அழைப்பு என்ன, நம்ம பொழப்பு என்ன, எந்த நேரமும் கர்த்தருடைய ஊழியக்காரன் அழைக்கப்பட்டிருக்காங்க. நாம அவரோடு கூட இணைப்பட்டு கொண்டே இருக்கணும், அவரோடு கனெக்டா இருந்துட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஒரு ஹோட்டலுக்கு போறோம், இல்லை ஒரு இடத்துக்கு வெளியே போறோம், இல்லை டிராவல் பண்றோம், நம்ம ஆண்டவர் வந்து நம்மளை எதுக்கு அழைச்சிருக்கிறாரு, ஏதாவது ஒரு விதத்துல அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், அழைச்சிருக்கிறேன், ஏதாவது ஒரு விதத்துல இவங்களை வந்து நம்ம சுவிசேஷத்தை சொல்லி என்ன சொல்லி எப்படியாவது மாத்திடுவாங்களா, எப்படியாவது இவங்களை எனக்குள்ள கொண்டு வந்துருவாங்க, எப்படியாவது அழிக்க போகிற ஆத்மாக்களை தேவராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்துருவாங்களான்னு ஆண்டவர் எதிர்பார்ப்பாரு. நாம யாரை பார்த்தாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி, அவங்க எப்படின்னா இப்ப என்ன எடு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம அப்படியே செல்போனை வச்சுட்டு எதிரில் உள்ளவங்களை அதுல போய் சிக்கி மாட்டிட்டு இருக்கணும். அதில் போய் சிக்கி மாட்டிட்டு இருப்பாங்க. சிலருக்கு டைமிங் ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா டக்குன்னு அப்படி முடிச்சுட்டு விட மாட்டோம். அப்படியே தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத காரியங்கள் அப்படின்னு பேசிட்டு ஆண்டவர் பார்த்துக்கலாம் இருக்கிறார். ஆண்டவர் இதெல்லாம் புரியப்படல. ஆண்டவர் இதை விட்டுட்டு ஆண்டவர் அப்போ நம்மளே ஒரு மனுஷனுக்கே இப்படி ஒரு கோபமா இருக்கு, மனுஷனுக்கே கஷ்டமா இருக்குது அப்படின்னா அப்போ ஆண்டவர் அவர் எப்படி எதிர்பார்க்கிறாரு பாருங்க. அப்புறம் அவர் வந்து எப்படி எவ்வளோ கஷ்டமா இருக்கும். நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா, நீ கண்டு அதுக்கு அடுத்த சேவகம் எழுதினவனுக்கு ஏற்றபடி இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களை சிக்கிக் கொள்ளாமல் கரெக்டா இதுனா இது அவ்வளவுதான். வேலையை முடிச்சோமா, செல்போன்ல எடுத்தோமா, வேலை இருக்குதா, சரி எனக்கு வேலை என்ன தெரியுமா, செல்போன்ல வேலை இல்லை அப்படின்னா நாங்கள் தினமும் என்னுடைய யூடியூப்ல தினமும் ஒரு வீடியோ போடுறோம். நாங்கள் தினமும் இந்த ரேமா வார்த்தைன்னு சொல்லிட்டு அந்த ரேமா வார்த்தையை இந்த யூடியூப்ல வாட்ஸ்அப்ல அதோட லிங்கை ஷேர் பண்ணி விடணும். அவ்வளவுதான், வேற
எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது மெசேஜ் இமெயில் வந்துருக்குதான் பார்க்கணும், அது ஒரு வேலை. ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பியிருப்பாங்க, இல்லை ஏதாவது இமெயில் வந்திருக்கும், முக்கியமான இமெயில் வந்திருக்கும், ஊழிய சம்மந்தப்பட்ட ஏதாவது காரியம் வந்திருக்கும், இல்லை பர்சனல் காரியம் வந்திருக்கும், அதை பார்க்கணும். அதுக்கு யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொன்னேன். அதுக்குன்னு அப்படி பார்த்துட்டு பாருங்க. இப்போ நான் ஒரே ஒரு நம்பர் தான் வச்சிருந்தேன் ஆரம்பத்தில், 9940 அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற ஒரே ஒரு நம்பர் தான் வச்சிருந்தேன். அப்போதுல வாங்கின 13 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுல அதே ஒரே நம்பர் தான். போக போக ஊழியத்தில் போக 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 நான் எப்பயுமே எனக்கு கற்றுக்கொண்ட ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்னன்னா, இந்த செல்போன் நம்மளுக்கு செட் ஆகாது. இந்த செல்போனை விட்டு கொஞ்சம் தூரமாக இருந்தாலே நல்லா இருக்கும். எத்தனை பேர் அந்த இதுக்கு வந்தீங்கன்னு தெரியல. இந்த என்ன ஊழியாது ஐயா, இந்த என்னது நம்ம ஒரு மூணாவது அப்படின்ட்டாங்க. எங்கே எந்த ஊருக்கு போனோம், எந்த ஊருக்கு போனோம் நம்ம இந்த கான்ஃபரன்ஸ் போனோம், வரமன் கேணி. எத்தனை பேர் வந்தீங்கன்னு தெரியல. அங்கே உள்ளே போய் உட்காந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஆஃப் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா டவர் இல்லை. உள்ளே போன உடனே டவர் கிடையாது. நான் அங்கே சொன்னேன், அங்கே எல்லாருக்கிட்டையும் நான் சொன்னேன், ஏன் நான் டவரே எடுக்க மாட்டேன், டவரே எடுக்க. நிறைய பேர் அந்த செஷன் இருக்கிற வரைக்கும் தான், செஷனை முடிச்சு வெளியே வந்தாலும் முதல்ல எல்லாம் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டீ கொடுப்பாங்க, காஃபி கொடுப்பாங்க, பிஸ்கெட் கொடுப்பாங்க, அதெல்லாம் போய் லைனில் நிற்போம். இல்லை மொபைல் ஃபோனு, யார் ஃபோன் பண்ணாங்கன்னு தெரியலையே, எதுக்கு வந்து என்னென்ன கால் வந்துச்சோ தெரியலையே. ஒரு 3 நாள் பாருங்க இந்த போனை இது பண்ணி இருக்க முடியல. ஆமா, 3 நாள் சிலருக்கு ஃபேஸ்புக்கை பார்க்காம இருக்க முடியல. எதையாவது ஒன்று போடணும். கேட்டா ஃபேஸ்புக்ல சுவிசேஷம். மோசே 40 நாள் மனிதனுடைய முகத்தை காணாம 40 நாள் மேலேயே உட்கார்ந்துட்டு இருந்தான். அதனாலதான் மகிமையை பார்க்க முடிஞ்சது. நான் சொல்லுவேன், ஒரு உபவாசம், அதுக்கு பேர் ஒரு அந்த உபவாசத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறேன் நான், மனிதனுடைய முகத்தை காணாத ஒரு உபவாசம். இது தமிழ்ல இங்கிலீஷ்லனா ஃபேஸ்புக் பார்க்காத ஒரு பாஸ்டிங். ஆமா, பாஸ்டிங் இருந்தா அப்படி இருக்கணும். செல்போன் பார்த்து பாஸ்டிங், வாட்ஸ்அப். இப்போ அடுத்த ஊழியம் வளர 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 கால்ஸ் அதிகமாக வந்துச்சா, சரி இதுக்குன்னு தனியாக ஒரு செல்போன் ஒரு சிம்மை வாங்கிடலாம்னு சொல்லிட்டு சிம்மை வாங்கிட்டு இன்னும் ஊழியம் அதிகமாக இன்னொரு சிம் கார்டு வாங்கிட்டு ஐயோ இந்த நம்பிக்கை செய்தியில வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல நம்மளால இது முடியாது. இந்த செல்போன்லயே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு நம்மளால முடியாது. அதுக்குன்னு ஒரு ஆளை வச்சிடலாம் சொல்லிட்டு பெங்களூர்ல ஒரு அது கரெக்டாக கத்துற ஆளை கொண்டு வர்றாரு பாருங்க. அப்படி நினைச்சுட்டே இருக்கிறேன், அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. நம்மளால முடியாது, அந்த செல்போன்லயே போட்டு மாறடிக்கிற வேலை நம்மளுக்கு முடியாது. உங்க சமூகத்துல நான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து பெங்களூர்ல இருந்து ஒரு பிரதர், நெருக்கமான ஒரு நண்பர், அவர் சொல்றாரு, உன்னால முடியும்னா சொல்லு, நான் அந்த கால்ஸ்லாம் நான் அட்டன் பண்ணி நான் ஜோம் பண்ண சொல்றேன், ஜோம் பண்ணி அந்த டீடைல்ஸ்லாம் எடுக்கிறேன், நீ என்ன பண்ணுன்னு சொல்லு. ஒரு நம்பர் வாங்கி அவங்க கொடுத்துட்டேன், பாதியை பிரிச்சு அங்கே கொடுத்தாச்சு. இன்னொரு பெரிய நம்பர், அதுதான் நிறைய கால்ஸ் வரும். அதை உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரதர் ஜெரி பிரதர் வந்துருக்காரு, அபுதாபியில் இருந்தாரு, இப்போ இந்தியாவில் வந்துருக்காரு, இங்கே தான் இருக்க போறாங்க. சமீபத்தில் இப்போ அவர் இங்கே வந்த பிறகு இப்போ அடுத்த வேலை தேடிட்டு இருக்காங்க. அந்த மீன் வாயில் நான் சும்மா ஆண்டர் கேட்கப்படியே என் ஆவியில் ஏவப்பட்டேன், கேட்டேன். அவர் உடனே நான் வரேன் அப்படின்றாரு. தினமும் வந்து அவர் கால் சட்டம் பண்றேன். இப்போ நானும் ஆண்டவர் மட்டும்தான். இந்த வீடியோ எடிட்டிங் கூட நான் தான் பண்ணிட்டே இருக்கிறேன். அப்போ அதுக்கும் பார்த்தீங்கன்னா கூட வந்துருக்கிற அந்த இதை எடுக்கிறா பாருங்க, அந்த தம்பி ஆளுக்கான வெளியே நிற்கிறான். அந்த தம்பிக்கு கற்றுக் கொடுத்து எல்லா வேலையும் ஊழியம் வளர 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 எதையாவது கொடுத்துட்டு நான் ஒதுங்கிடணும். அதுக்கு எதுக்கு நானே கத்தர் வச்சிருப்பாரு நானே சொல்லிட்டேன். நான் யோசிச்சு பார்த்தேன். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆண்டவர் வந்து அடுத்த வருஷத்தை வாசிங்க, அடுத்த வருஷத்தை வாசிங்க, 5வது வருஷம். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படாது. சட்டத்தின்படி பண்ணணும். ஊழியம் செய்யறதுன்னு கத்தர் இப்படி ஒரு டைகிராம் போட்டு வச்சிருப்பாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, இப்படித்தான் நீங்க ஊழியம் செய்யணும், இப்படித்தான் நீங்க செய்யணும், இப்படித்தான் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழியத்தை கத்தர் போட்டு தரிசனம் போட்டு டிராயிங் போட்டு வச்சிருப்பாரு. இந்த வரங்கள்லாம் உன் வாழ்க்கையில நான் செயல்படுத்த போறேன், இந்த தரிசனத்தெல்லாம் நான் உன் வாழ்க்கையில செயல்படுத்த போறேன். அதுக்குன்னு கத்தர் வந்து ஒரு ரூல்ஸை வச்சு, அதுக்குன்னு ஒரு காலத்தை வச்சு, அதுக்குன்னு ஒரு இதை வச்சு கத்தர் வந்து அழகா இது பண்ணியிருப்பாரு. அப்ப அதுக்கு நம்மளை வந்து அந்த சட்டத்தின்படி அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம 2013 நான் CD ரிலீஸ் பண்ணேன். அப்போ அந்த நாட்கள்ல அப்போ இருக்கிற இப்போ அந்த பெரிய பெரிய அந்த மியூசிஷியன்ஸ், இந்த கேபா சொல்றாங்க பார்த்தீங்களா, கேபா ஜெரமியா, அவர் அந்த AR ரஹ்மான்லாம் வாசிக்கிறாரு. அப்போ எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் வாசிக்கிறாரு. அப்போ அவரு
ஜோயல் தாமஸ் அவரு